புரிந்துக்கிட்டு தான் அவன் நம்ம கையில் அப்படி சொல்கிறான். இதை அதாவது இந்த லாஜிக்கு, ஏமாத்துகிற வழிமுறைகள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி சாதாரண மக்கள் ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் வியாபாரத்தில் ஏமாற்றப்படுறோம். இன்றைக்கி செய்யக்கூடிய விளம்பரங்கள் எதுவுமே லாஜிக்கே கிடையாதுங்க. லாஜிக்கே இல்லாமல் பல விளம்பரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுடைய உணவு தொடர்பான விளம்பரங்கள் இதெல்லாம். இந்த ஹார்லிக்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஹார்லிக்ஸு வெளிநாட்டில் நல்ல தூங்குறதுக்கான உணவுன்னு கொடுக்குறான். ஆனால் அதே ஹார்லிக்ஸை நம்ம இந்தியாவில் நீ சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹார்லிக்ஸ் குடியேண்டான். அந்த ஹார்லிக்ஸினுடைய ரோல் என்ன செய்யுதுன்றத நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த வியாபாரி பயன்படுத்திகிட்டு இருக்கான்றது தான் நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கோம். அப்போ நம்முடைய மைண்ட் செட்டு மட்டும் இல்லாமல் நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்பது அல்லது தவறான வழிகளில் நம்மளை கொண்டு போகிறதுன்றது. அடுத்து மிக முக்கியமானது மதங்கள் அவங்களுடைய மத கருத்துக்களை கொண்டு செல்லணுன்றதுக்காக ஏராளமான கருத்துக்களை மக்களுடைய சிந்தனையில் ஏற்றி வச்சிருக்காங்க. இது இந்த மைண்ட் செட்டோடு ஒன்று இருக்குது. இந்த சமுதாயமும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்லையும் அது இன்னும் நிறைய பெருகிக்கிட்டே வருது. அப்போ இதையெல்லாம் இந்த 3 கருவிகளையும் கொண்டு லாஜிக் என்ன? உதாரணத்துக்கு ஐப்பசி மாதத்தில் கறி சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. ஐப்பசி கறி சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய கடவுள் பக்திக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியாது. இரண்டாவது, இந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு என்னன்றதை நம்மளுடைய ஏராளமான பழக்க வழக்கங்கள், மதம் சார்ந்த சடங்குகள், இது எல்லாத்தையும் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் எல்லாமே டெமாலிஷ் ஆகிடும். அப்புறம் கையில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தனக்கான ஒரு பெரிய தைரியமாக கொடுக்கும். எந்த தீய சக்தியும் தன்னை நெருங்காது என்கின்ற ஒரு கருத்தும் இன்றைக்கி பரவிட்டுருக்கு. பெரும்பாலான மக்கள் கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி, நான் கையில் கட்டுற கயிறுக்கும் என்னை நெருங்கி வர தீய சக்திக்கும் என்ன சம்மந்தம்? அப்படி தீய சக்தின்னு ஒன்று இருக்குதானே வேறு கேள்வி. அப்போ இது மாதிரி ஒரு மதம் சார்ந்த பெரும்பாலான கருத்துக்கள், கேள்விகள் தொடுத்தோம்னாவே, அறிவியல் மனோபாவத்தோடு அதை அணுகினோம்னாவே பலதை தகர்க்க முடியும் அப்படின்றத தான்